வணக்கம் மக்களே! தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம முக்கியமா என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோன்ட்டு, நிஃப்டி 50 அண்ட் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட பத்தி தான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தபடியா பங்குகள் கிட்ட இருந்து வந்த அப்டேட்ட பத்தியும் நம்ம இந்த வீடியோல ஒண்ணொண்ணா வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து கேள்விய கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து மாசம் ரூ. 2000 தான் இருக்கு, ரூ. 5000 தான் இருக்கு. நான் எந்த ஸ்டாக்ல வந்து சிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த புதுசா வரவங்களுக்கு டெஃபினட்டா புரிதல் இருக்காது. நான் ஒண்ணு சொல்றேனோ, இல்ல வேற யாரோ ஒண்ணு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டு, அந்த பங்குகள்ல தொடர்ந்து வந்து முதலீடு பண்றதுக்கான ஒரு ஆர்வத்த ஏற்படுத்தி, அதிலேயே வந்து முதலீடு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ரிஸ்க்க பலரும் பார்த்தீங்கன்னா, இப்போ புரிஞ்சுக்கிறது இல்ல. அது பட்டு அதுக்கப்புறம் அது பெர்ஃபார்ம் பண்ணாம போனதுக்கப்புறம் தான், இதுல இந்த மாரியெல்லாம் ரிஸ்க் இருக்கா அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதுசா வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றத தவிர்த்துட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகிறது தான் பெஸ்ட். ஏன்னா, நீங்க குறிப்பிட்ட இடைவெளிக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடிய முதலீடும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சிய வந்து குடுக்கும். பெரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க்க பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோல இல்லன்னா, நீங்க முதலீடு பண்ணக்கூடிய பணத்தில ஏற்படுத்தாது. அதுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுவும் குறிப்பா புதுசா வரவங்களுக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்சர்வேட்டிவ் ஃபண்டும் பலரும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நெறைய கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் இருக்கு. எந்த ஃபண்ட நான் வந்து சூஸ் பண்றது? நீங்க என்ன ஃபண்ட சூஸ் பண்ணீங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் பர்சனலா பார்க்கும்போது, டிஎஸ்பி ரெகுலர் சேவிங் ஃபண்ட பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபண்ட நான் சூஸ் பண்ணது 2024 ஏப்ரல் மாசம் வந்து சூஸ் பண்ணேன். இந்த ஃபண்ட சூஸ் பண்ணதுக்கான ரீசன், நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்ட இந்த இடத்துல நம்ம போடலாம். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பெரிய ஒரு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஃபண்டு தான் இந்த ரெகுலர் சேவிங் ஃபண்டா வந்து இருக்கு. இன்னும் நெறைய ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்ட் தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. எல்லா ஃபண்டும் ஒரே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் நான் பர்சனலா இந்த ஃபண்ட வந்து தேர்வு செஞ்சிருக்கேன். நான் லாஸ்ட்டா அதாவது நான் ஃபர்ஸ்ட்டா வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 15 கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணேன் 2024ல. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல வந்து ஓடி போயிருச்சு. இன்னும் ஒரு 4 மாசம் தான். ஏப்ரல் ஒரு 5 மாசம்னு கூட வச்சுக்கலாம் இதோட சேர்த்து. ஏப்ரல் வந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 2 வருஷத்த வந்து நான் இந்த ரெகுலர் சேவிங் ஃபண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். என்னமோ நேத்து தான் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. ஆனா 2 வருட காலம் கிட்ட ஓடி போக போகுது. நம்மளும் செலவு பண்ணக்கூடிய பணத்த நல்ல வகையில சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இடைப்பட்ட டைம்ல இதுல சிப்ப வந்து தொடர்ந்து கன்டின்யூ வந்து பண்ணல. அப்பப்ப வந்து இடைவெளி விட்டுருவேன். மறந்துருவேன். அதனால வந்து சிப்பும் வந்து பண்ண மாட்டேன். அந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும். இங்க இங்க நெறைய கேப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போ அதாவது இந்த ஏப்ரல் மாசத்துலருந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான கேப் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா, இந்த பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து இப்போ என்கிட்ட ஒட்டிக்கிச்சு. நான் காலையில எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வேலை என்ன பண்ணுவேன்னா, 2 ஃபண்டுல வந்து சிப் பண்ணுவேன். ஒண்ணு இந்த ரெகுலர் சேவிங் ஃபண்ட், இன்னொன்னு சைனா ஃபண்ட். அப்பவும் இடையில ஒரு நாள் மிஸ் ஆகலாம். பட் இருந்தாலும், அந்த பழக்கம் மிஸ் ஆகாம இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அது ஹேபிட்டா வந்து மாறிரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சில பேர் வந்து கேட்கலாம், நீங்க டைரக்ட்டா வந்து ஆட்டோமேட்டிக் சிப்ப கிரியேட் பண்ணிட்டு இந்த மாரி மிஸ்ஸே ஆகாதே. தொடர்ந்து அது பாட்டுக்கு முதலீடு பண்ணிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா, அப்படி நம்ம சிப் டைரக்ட்டா ஆட்டோமேட்டிக்கா போட்டு விட்டுட்டோம்னா, நம்ம முதலீடு பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. அந்த ஃபீலிங்க்காக தான் பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து சிப் பண்றேன். இந்த இடத்துல வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் வந்து நான் மேக் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபண்ட நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெளிய பங்குகள்ல ஈஸியா இந்த ரிட்டர்ன் எல்லாம் வந்து என்னால பீட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இந்த டிஎஸ்பி ரெகுலர் சேவிங் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சிப் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்க்கும்போது, ஒரு 7.25% வரைக்கான ரிட்டர்ன் இப்போ வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. ரெகுலர் ₹100 சிப்ல இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சதே என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் தான். ஆனா, இதெல்லாம் ஒரு ரிட்டர்னா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா இதெல்லாம் ஒரு ரிட்டர்னே இல்ல. ஈஸியா பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இந்த ரிட்டர்ன வந்து பீட் பண்ண முடியும். நான் பண்ணவும் செஞ்சிருக்கேன். பட் இருந்தாலும் ரெகுலர் சிப் அதுவும் புதுசா வரவங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுக்கான ஒரு படிப்பினை, அதுவும் அதிகமா தினமும் வந்து ஒரு 100லேருந்து ₹200 செலவு பண்றவங்களுக்கு, இந்த ஒரு வழிமுறை பயனுள்ளதா இருக்கும்னு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. இத பற்றியான போதுமான இன்ட்ரோடியூஸ் குடுத்தாச்சு. புதுசா வரவங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? கடந்த ஏப்ரல் 2024லேருந்து இப்போ வரைக்கும் இது என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆல்மோஸ்ட் வந்து நான் பண்ண டைம்ல
ரூ. 57 கிட்ட இருந்திருக்கு. இப்போ ஒரு ரூ. 67.53 கிட்ட வந்து ரூ. 67.70 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ரூ. 10 கிட்ட ஏறியிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லம்சம் வந்து நான் அந்த ஏப்ரல் மாசம் 2024ல பண்ணியிருந்தேன்னா, எப்படியும் எனக்கு ஒரு 18% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ல வந்து கிடைச்சிருக்கும். ஆனா, அதே சமயத்துல நான் வந்து நிஃப்டி 50ல வந்து முதலீடு பண்ணியிருந்தா, சேம் அதே மாரியான ஒரு 18லேருந்து ஒரு 20% வரைக்கான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஏன்னா, ஸோ இப்போ இருக்க அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்த என்ஏவி 31 இப்போ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 37 கிட்ட இருக்கு. ஸோ ஒரு 18லேருந்து 20% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் இந்த நிஃப்டி 50ல கிடைச்சிருக்கும். ஆனால் நிஃப்டி 50க்கும் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 100% வந்து ஸ்டாக்ல தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ வாலட்டைல் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு ப்ரைஸ் வந்து ரூ. 31 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு ரூ. 36 வரைக்கும் போயிட்டு அகைன் அடுத்த ஏப்ரல் பார்க்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து திரும்ப ரூ. 31 வந்துருச்சு. இந்த வாலட்டைல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நிஃப்டி 50 மேபி ஒரு ஏற்றத்தை கொடுக்காம இருந்தாலும் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கொடுக்கும். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து டெட்டில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு எக்ஸ்போஷரை வந்து எடுத்துக்காம தான் வந்து இருக்காங்க. அதனால பெரிய ஒரு ரிஸ்க் வந்து கிடைக்காது. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு ஒரு 6 மாதம் கழிச்சு புக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு வாலட்டைலை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாமல் வந்து இருப்போம். அதுக்காகவும் அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இங்கே பாருங்கள். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது, பீக்கை தொட்டுது, அதுக்கப்புறம் பெரிய ஒரு சரிவு. இந்த சரிவப்போ தான் நிஃப்டி 50 ஃபண்டு பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சதோ ஒரு வருஷத்தில் அதே இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஸோ இந்த டிஎஸ்பி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இந்த பீரியட் அதாவது நிஃப்டி 50யோட டாப் இதுதான். இந்த செப்டம்பர் 24 தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பான ஒரு இடம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பீக்கான இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஏப்ரல் வரைக்கும் வந்து சரிவு மட்டும்தான் ஏற்பட்டிருந்தது. ஆனால் டிஎஸ்பி ஃபண்ட் அதாவது இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு பார்க்கும்போது செப்டம்பர் பீக்கில் ஒரு ரூ. 63 கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூ. 62 கிட்ட இருந்திருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு சரிவு இதில் ஏற்படல. அதே சமயத்தில் ஏப்ரல் மாதம் பாருங்கள் எங்கே வந்து இருந்திருக்குன்ட்டு. ஸோ ஒரு புது ஒரு ஏற்றத்தை தான் இந்த டிஎஸ்பி ரெகுலர் சேவிங் ஃபண்டு வந்து அடைஞ்சிருக்கே தவிர சரிவை வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் போடக்கூடிய சிப்பு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பயனளிக்கணும். மேபி இன்கேஸ் மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திக்குதுனாலும் இதில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஏதாச்சும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக வந்ததுன்னா ஸோ இந்த ஃபண்டை வந்து நான் பிரேக் பண்ணுவேன். பிரேக் பண்ணி மற்ற ஈக்விட்டியில் வந்து முதலீடு பண்ணுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதைத்தான் மற்ற நண்பர்களும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளோட பணத்தை வளர விட்டுட்டே இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டில் எதிர்பாராத ஒரு சம்பவம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் இந்த ஃபண்டை எடுத்து நம்ம அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகளில் போடுவதற்கு மிகவும் உதவிகரமாக வந்து இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இது பணம் பெரிய அளவுக்கு இல்லாத ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒட்டுக்கா பல்காக முதலீடு பண்ணுவதற்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தினா சிறந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பார்க்கும்போது நிஃப்டி 50 அண்ட் இந்த ரெகுலர் சேவிங் ஃபண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஒரு 2-3% வந்து மாறினாலும் ஓரளவு சேம் பர்ஃபார்மன்ஸை தான் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும். அப்படி இருந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தலைன்னு தோணுனாலும் ஸோ இன்னொரு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் போட்டுட்ருக்கேன். அதுதான் ஸோ இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜூன் மாதம் நான் நினைக்கிறேன். ஸோ ஜூன் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் ரெகுலர் ஸ்டெப்பு இங்கேயும் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இப்போ வரைக்கும் 100 சிப் பண்ணி ஒரு 25,500 வந்து சிப் பண்ணியிருக்கேன். இதே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 32,600 இருக்குது. 7,000 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி 50 இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஃபர்தராக இந்த இடத்துல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபண்டு தான் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாமல் புதுசாக வரக்கூடிய ஆட்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து ப்ரிஃபர் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போவது நல்லது. ஸோ ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாக்கை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்கில் மாட்டிக்காதீங்க. அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படின்ட்டு உள்ளே போனீங்கன்னா பெரிய அளவுக்கான ரிஸ்க் தான் வந்து உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ ரொம்ப லென்த்தாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இன்றைக்கிட்டே மார்க்கெட் அப்டேட்குள்ளே போவோம்.
ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்கில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து இந்த நிஃப்டி 50 ஏறணும்னா என்ன நடக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா, லார்ஜ் கேப் பங்குகள் தான் பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. இதை நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஏற்றம் வரணும்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் பங்குகளில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு இன்னும் பல பங்குகள் ஐடி செக்டர் பங்குகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணாமல் இருக்குது. ஸோ எப்படி வந்து பேங்க் நிஃப்டி இப்போ வங்கி பங்குகளை ஏற்றுன்னு ஏற்றுறாங்களோ, ஸோ சம்மந்தமே இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த பர்ஃபார்ம் பண்ணத செக்டாரை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் எஃப்எம்சிஜி பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்னோட கவனத்தை செலுத்தியிருக்கேன், நண்பர்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு கரெக்ஷனில் இருந்தபோது வங்கி பங்குகள் பக்கமும் ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து செலுத்தியிருந்தேன். ஸோ சரியான நேரத்தில் செலுத்தணும். அதே மாதிரி ஐடி செக்டாரையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிசிஎஸ் ரீசெண்டாக இறங்கினப்போ கூட பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல நான் பொசிஷனை வந்து பில்ட் பண்ணேன். ஸோ அடுத்த கட்ட ஒரு ரேலி ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதில் நான் என்னுடைய ஒரு பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வரும்போது பார்ப்போம். ஏன்னா இப்போ ஏறுறதுக்கு முன்னாடி எதை பேசினாலும் அது பெருசாக வந்து ஒரு அஃபெக்டை வந்து கொடுக்காது. இதுதான் பிஎஸ்யூ பேங்க்லேயும் நடந்தது, இப்போவும் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்து மேபி ஒரு பர்ஃபார்மன்ஸோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இன்னும் புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். பட் நான் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஹெச்எஃப்சிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஹெச்எஃப்சிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 656 கோடி மதிப்பிலான எக்ஸ்போர்ட் ஆர்டரை வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளுக்கான ஒரு ஆர்டராக வந்து இருக்குது. இது ஹெச்எஃப்சிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது சிஎட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சிஎட் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய பிராண்டை குளோபல் பிராண்டாக இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஸோ டயர்ஸை வந்து நாங்கள் வடிவமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக யூஎஸ், அதுக்கப்புறம் யூரோப், மிடில் ஈஸ்ட் இந்த கண்ட்ரிலெல்லாம் எங்களுடைய ப்ரெசன்ஸை இன்னும் பெரிய அளவுக்கு வந்து உறுதிப்படுத்த போகிறதாகவும் சிஎட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் நியூஸ் தான் சிஎட்டை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ டயர் கம்பெனிஸோட பக்கத்தில் காத்தடிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ரா மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, பெரிய அளவுக்கான உயர்வு இல்லை. க்ரூடு பார்க்கும்போது நல்லா சரிவடைஞ்சிருக்கு. ரப்பரோட ப்ரைஸ் பார்க்கும்போதும் அந்தளவுக்கு விலை உயரல. அதனால் இது டயர் கம்பெனிஸ்க்கு ஏற்ற ஒரு சாதகமான காலமாக இருக்குது. டயர் கம்பெனிஸும் நல்ல ஒரு பீக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஸ்னாப்டீல் பார்த்தீங்கன்னா ஐபிஓ பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலத்தில் ஸ்னாப்டீல் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இப்போல்லாம் யாராச்சும் இந்த ஸ்னாப்டீல் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவன் வந்து இப்போ ஐபிஓ பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு ஐபிஓ, இது அமெரிக்கா மார்க்கெட் ஐபிஓ, அதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூவேஷன் இந்த ஐபிஓ மூலியமாக, அதாவது இந்த ஐபிஓ பண்ணுறதுக்கு முன்னாடி $800 பில்லியன் வந்து இருக்கும், அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுதான் அனலிஸ்டோட பார்வையாகவும் வந்திருக்கு. $800 பில்லியன் எவ்வளோ பெரிய ஐபிஓன்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் ஏஐயோட ஐபிஓ, அதாவது அவங்களுடைய அந்த வேல்யூவேஷன் தான் ரொம்ப பெருசாக இருந்தது. $500 பில்லியன் கிட்ட வந்து இருந்தது. இப்போ அதை பீட் பண்ண ஒரு வேல்யூவில் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ எவன் வந்து முன்னாடி ஐபிஓ பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் நம்ம தலையில் வந்து இந்த பங்குகளை கட்டிட்டு போகிறதுக்கான முயற்சி. ஸோ இந்த சாட் ஜிபிடி, அதாவது ஓப்பன் ஏஐக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் தான் வந்து போயிட்டுருக்கே தவிர ஹெவியான ஒரு காம்படிஷன் பிஸ்னஸ். ஒரு பக்கம் சைனாவும் ஒரு நல்ல போட்டியை கொடுக்குது. ஸோ பல கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ, குறிப்பாக கூகுள் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போட்டியை கொடுத்துட்ருக்கு. பட் இருந்தாலும் ஓப்பன் ஏஐ ரொம்பவே ஹைப் பண்ணப்பட்டிருக்கு. ஐபிஓ வந்து எத்தனை பேர் தலையில் அதை கட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.